गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 6ஆம் தேதி. விளம்பி நாம சம்வத்சரம் உத்தராயணம். வசந்த ருத்து மேஷ மாதம், அதாவது சித்திர மாதம். கிருஷ்ணபக்ஷம். இன்றைக்கி காலம்பர ஷஷ்டி திதி, அதற்கு பிறகு சப்தமி திதி. உத்தராஷாடா நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயத்தை முதல் சித்திரகேது உபாக்கியானங்கிற ஒரு முக்கியமான உபாக்கியானம், ஒரு கதை நமக்கு பகிர்ந்துக்க போகிறோம். சுக்காச்சாரியால் பரீட்சித்துக்கு சொன்ன கதை இது. இது என்ன எப்படி ஏற்பட்டதுன்னா, இதுக்கு முன்னாடி பூர்வ பீடிகை, ஏன்னா பல கிளாஸ்கள் இல்லாததுனால சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னா. முன்னாடியே பார்த்துருக்கோம், தேவர்கள் அசுரர்கள்னு ரெண்டு வம்சங்கள்.
தேவதைகள்னால் நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு நன்னா பண்ணிட்டு இருப்பாள், கெட்டிக்காராள். அசுரர்கள் கொஞ்சம் தப்பு தண்டாலாம் பண்ணுவாள். ஆனால் இவா ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை நடந்துட்டுருக்கும். இவா ரெண்டு பேரும் கசின்ஸு. ஏன்னா தேவதைகள்னால் அதித்திங்கிற ஒரு அம்மாவுக்கு பிறந்தவாள், அசுராள்னால் தித்திங்கிற அம்மாவுக்கு பிறந்தவாள். அதனால் அவளுக்கு தைத்தியாள்னு பேர். அதித்திக்கு பிறந்தவாள்னால் ஆதித்யாள், அவள் தேவாள். ஆனால் ரெண்டு பேரும் கசின்ஸு. ஏன்னா அதித்தி தித்தி இவா ரெண்டு பேரும் சக்களத்திகள். இவா ரெண்டு பேருக்கும் எப்பொழுதும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சில சமயம் தேவர்கள் ஜெயிப்பார்கள், சில சமயம் அசுரர்கள் ஜெயிப்பார்கள். சமயத்துக்கு சமயம் மாறி மாறின்னு இருக்கும். ஒரு சமயம் தேவேந்திரன் என்ன பண்ணான், அவனுடைய குருக்கும் அவனுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு அவனுடைய குருவான ப்ரஹஸ்பதி அவனை விட்டுட்டு போயிட்டாள். அப்போ அவனுக்கு ஒரு குரு தேவைப்பட்டது, ஒரு உபாத்தியாயர் தேவைப்பட்டது. அதனால் அவன் பலருடைய யோஜனையின் பேரில் அவன் அசுர குலத்தில் பிறந்த துவஷ்டாங்கிற அவனுடைய புத்திரனான விஸ்வரூபன்கிற ஒரு மந்திரஜன். அவனுக்கு எல்லா மந்திரங்களும் தெரியும். அவன் அசுர குலத்தில் தைத்தியனாக இருந்தால் கூட அவனை குருவாக வரித்தான். அவனும் அதுக்கு ஒத்துண்டான். அவன் தேவேந்திரனுக்கு குருவாக, சப்ஸ்டிடியூட் குருவாக வந்து சேர்ந்தான். அவன் நிறையா மந்திரங்கள் தெரிஞ்சிருந்ததுனால நாராயண கவச்சங்கிற ஒரு மகாமந்திரத்தை எடுத்து தேவேந்திரனுக்கு உபதேசம் பண்ணி, அதனால் தேவர்கள் எல்லாம் ரொம்ப பராக்கிரமம் பொருந்தி அசுராலன்னா ஜெயிக்க முடிஞ்சுது. அதன் பிறகு ஒரு தடவை அவன் அசுரகுலத்தில் பிறந்ததுனால அந்த விஸ்வரூபனுக்கு கொஞ்சம் பாரபட்சம் உண்டு. அதனால் ஒரு யாகம் பண்ணுறதே அசுராளுக்கு கொண்டு போய் அந்த அவிர்பாகத்தை கொடுத்தான். அதனால் கோவிச்சிந்து இந்திரன் என்ன பண்ணான், அந்த விஸ்வரூபனை கொன்னுவிட்டான். தன்னுடைய குருவான விஸ்வரூபனை கொன்னுவிட்டான். பெரிய பிரம்மஹத்தி தோஷம். இதை பொறுக்காமல் அந்த விஸ்வரூபனுடைய அப்பாவான துவஷ்டா இந்திரனை கொல்வதற்காக ஒரு ஆளை உண்டாக்கினார். அவனுக்கு பேர் விருத்திரன்னு பேர். இந்த விருத்திரன் ஒரு அசுரன். அந்த விருத்திரங்கிற அசுரன் இருக்கானே, அவன் இந்திரனை கொல்வதற்காக வந்து இந்திரனோட சண்டை போட்டான். இதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். ஆனால் இந்திரனுக்கு நாராயண கவச்சம் இருக்கிறதுனால நல்ல பராக்கிரமமாக இருந்தான். அப்படி கூட விருத்திரனை கொல்ல முடியல. அப்போது விருத்திரனுடைய உபதேசத்தின் பேர்லேயே ததீச்சிங்கிற ஒரு முனிவருடைய முதுகெலும்பை எடுத்துகிட்டு வந்து அதை வஜ்ராயுதமாக பண்ணிட்டு, அந்த வஜ்ராயுதத்தினால இந்த விருத்திரனை வதம் பண்ணினான். விருத்திரனை வதம் பண்ணதுனால அவனுக்கு மகாபாபம் ஏற்பட்டது. அவனுக்கு விருத்திரகான்னு பேர் ஏற்பட்டது இந்திரனுக்கு. இந்த விருத்திரன் இந்திரனோட சண்டை போடுறத முன்னாடியே பார்த்தோம். அவன் எடுத்து சொல்லி கொடுக்குறான், நீ என்னை கொன்னதுனால பரவாயில்ல, நான் பகவான்கிட்ட பக்தி பண்ணி நாராயணன்கிட்ட போய் அடைய போகிறேன்னு சொல்லி பகவானை பக்தி பண்ணி நாராயணனுடைய சாயுஜ்யம் ஆயிட்டான், ஸ்ரீமன் நாராயணனோட. இதெல்லாம் தான் பூர்வ கதை. அப்பொழுது இந்த 14வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாள்னா, சுகாச்சாரியால் பரீட்சித்து அவரை பார்த்து கேட்குறான். சுகாச்சாரியாலை பார்த்து கேட்டான், பிரம்மனிஷ்டரே, இவ்வளவு ரஜோகுணமும் தமோகுணமும் பொருந்திய அந்த விருத்திரனுக்கு எப்படி பகவான் நாராயணன்கிட்டக்க ஒரு நிலையான ஒரு பக்தி ஏற்பட்டது? அந்த பக்தி ஏற்படுறதுக்கு எப்படி அவனுக்கு புத்தி உண்டாச்சு? சுத்த சத்துவமாக இருந்த தேவர்கள் கூட, சில ரிஷிகள் கூட அவ்வளவு பக்தி சில சமயம் பகவான்கிட்ட வச்சுக்கிறது இல்லையே. இவனோ ரஜோகுணம் பொருந்தியவன், அசுரனவன். அவனுக்கு எப்படி தோணித்து இதை சொல்லணும்னா, இதுக்கு சொல்லுவதற்காக அவர் சித்திரகேது உபாக்கியானத்தை எடுத்து சொன்னாள். அப்பா, இந்த விருத்திரன் முன்னாடி சித்திரகேதுங்கிற ஒரு ராஜாவாக இருந்தான், அவனுடைய கதையை எடுத்து சொல்கிறேன்னு சொல்லி அதான் அந்த சித்திரகேது உபாக்கியானம்னு 2-3 அத்தியாயங்களில் சொல்கிறாள். 14, 15, 16 அத்தியாயங்களில் சொல்கிறாள். அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரையே நமஹ. வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் 2 ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி எடுத்து சொன்னாள். அந்த ஸ்லோகங்கள் என்னென்னா, விருத்ரஸ்ய ஞான பக்தியாதி ஸ்ருத்வா பிருஷ்டா பரீட்சிதா ஹேதுமாக சதுர்பிஸ்தத் பிராக்ஜன்ம சரிதோக்திபிஹி சதுர்தசேது சகசா கிருச்லலப்தே சுதே மிருதே சித்திரகேதோः அதிஸ்நேகாத் அதிசோகோனுவர்ணியதே. இந்த 14வது அத்தியாயம், 15வது அத்தியாயம், 16வது அத்தியாயங்களில்
சித்திரகேது உபாக்கியானத்தை எடுத்து சொன்னால் பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்காக விருத்ரஸ்ய ஞானபக்தியாதி ஸ்ருத்வா பிருஷ்ட பரீட்சிதா. பரீட்சித்து கேள்வி கேட்டான், எப்படி ஒரு ரஜோ தமோ குணங்கள் பொருந்திய இந்த அசுரன் விருத்திரன், அவனுக்கு எப்படி பகவான்கிட்ட ஒரு ஞான பக்தி ஏற்பட்டது, அதை எடுத்து சொல்லணும். நான் அதுக்காக என்ன பண்ணால் 14வது அத்தியாயத்தில் சித்திரகேது உபாக்கியானத்தை சொல்ல ஆரம்பித்தவர் சித்திரகேதுங்கிற மகாராஜாவுக்கு புத்திரசோகம் ஏற்பட்டு அவனுக்கு ஏற்பட்டதுன்னா இந்த 14வது அத்தியாயத்தில் வர்ணித்தாள். சதுர்தசே து சகசா கிருஷ்ணலப்தே சுதே மிருதே சித்திரகேதோர் அதிஸ்னேகாத் அதிசோகோனுவர்ணியதே. அந்த சித்திரகேதுங்கிற மகாராஜாவுக்கு பிள்ளையே இல்லாமல் இருந்தது. அவன் ரிஷியினுடைய அனுகிரகங்களால் ஒரு புத்திரனை பெற்றான். ஆனால் அந்த புத்திரன் மரித்த பொழுது அவனுக்கு ரொம்ப சோகம் ஏற்பட்டது. அந்த சோகத்தினுடைய காரணமாக அவன் ரிஷிகளுடைய அனுகிரகத்தின் பேரில் பகவான் மேலே பக்தி ஏற்பட்டதுன்னு அதை சொல்ல போகிறாள். அதை இந்த 14வது அத்தியாயத்தில் விரித்து சொல்கிறாளுங்கிறதாக ஒரு 2 ஸ்லோகத்தில் சொன்னால் ஸ்ரீதரர். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே சதுர்தசோऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நமः. பரீக்ஷிதுவாச்ச ரஜஸ்தமः ஸ்வபாவஸ்ய பிரம்மன் விருத்ரஸ்ய பாப்மனः நாராயணே பகவதி கதமாசீத் திருடாமதிः கதமாசீத் திருடாமதிः. ரஜசு தமசு முதலான குணங்கள் பொருந்திய இந்த விருத்திரனுக்கு, ரொம்ப மகாபாப்பியான அந்த விருத்திரனுக்கு பகவானான நாராயணன்கிட்ட எப்படி ஒரு நிலைச்ச பக்தி ஏற்பட்டது, அந்த பக்தி ஞான பக்தி ஏற்பட்டது, அது சொல்லணும். நான் தேவானாம் சுத்த சத்வானாம் ரிஷீணாம் சாமலாத்மனாம் பக்திர் முகுந்த சரணே ந பிராயேணோபஜாயதே. நல்ல சுத்த சத்துவம் குணங்கள் பொருந்திய தேவர்கள், சுத்தமான சித்தம் இருக்கப்பட்ட ரிஷிகணங்கள், இவாளுக்கு கூட பகவான் முகுந்தனுடைய சரணங்களில் நிலைச்ச பக்தி பெரும்பாலும் ஏற்படுறது இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது இந்த பாப்பாத்மாவான விருத்திரனுக்கு எப்படி பக்தி உண்டாச்சுன்னால், ரஜோபிஹி சமசங்கியாதா பார்த்திவைஹ இஹ ஜந்தவஹ தேஷாம் ஏ கேச்சனேஹந்தே ஸ்ரேயோ வை மனுஜாதயஹ பிராயோ முமுக்ஷவஸ்தேஷாம் கேச்சனைவ த்விஜோத்தம முமுக்ஷூணாம் சஹஸ்ரேஷு கஷ்சின்முச்யேத சித்யதி முக்தானாமபி சித்தானாம் நாராயண பராயணः சுதுர்லபः பிரசந்தாத்மா கோட்டிஷ்வபி மாமுனே. பகவான் பரீட்சித்து கேட்டான், இந்த லோகத்தில் பூமியில் எவ்வளவு மண் துளிகள் பொடிகள் இருக்கோ அந்த மாதிரி கோட்டி கோட்டிக்கணக்கான ஜந்துக்கள் ஜீவராசிகள் இங்கு காணப்படுறாள் இந்த பூமியில். அப்படி கோட்டி கணக்கான ஜீவராசிகள் இருக்கிறதுல அதை ஏதோ சில மனுஷியாளுக்கு தான் தர்மத்தை அனுசரிக்கணும், ஸ்ரேயஸை அடையணும்னு எண்ணங்கள் தோணி அவள் அப்படி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறாள். அந்த சில பேர்களுக்குள்ள சில பிராமணோத்தமர்கள் தான் மோட்சத்தில் ஆசை வச்சுருந்து முமுக்ஷுவாக இருக்காள். முமுக்ஷுன்னா மோட்சம் அடைய வேண்டும்னு விரும்புவார்கள். அப்படி இருக்கிறது ரொம்ப குறைச்சல். அப்படி மோட்சத்தை விரும்புகிற ஏதோ 1000 பேர் 2000 பேர் இருக்கிறதுல ஏதோ சில பேர் ஆத்ம விசாரம் பண்ணி பிரம்மஜானத்தை அடைகிறாள். அப்படி இருக்கும்பொழுது ஹே ரிஷே, கிரகாதி அபிமானங்கள் இல்லாமல், வீட்டில் அபிமானம் இல்லாமல் தங்களுடைய ஆத்மவாயத்தை முழுக்கும் தெரிஞ்சிருந்தவாள் கோட்டியில் ஒருத்தர் தான் நாராயணனை போய் பரமபுருஷனாக நினச்சி அவனுடைய கிட்ட பக்தி பண்ணுறாள்னு சொன்னாள். அப்படி இருக்கிறதே இந்த விருத்திரனுக்கு எப்படி பக்தி ஏற்பட்டதுனால், முக்தானாம் அபி சித்தானாம் நாராயண பராயண சுதுர்லபா பிரசந்தாத்மா
கோட்டிஷ்வபி மகாமுனே விருத்ரஸ்து ச கதம் பாபः சர்வலோகோபதாபனः இத்தம் திருடமதி கிருஷ்ணே ஆசீத் சங்கிராம உல்பணே. அப்படி இருக்கும்பொழுது இந்த விருத்ரன் கொடிய அசுரன், மகாபாபி, எல்லா லோகத்தையும் கஷ்டப்படுத்துகிறவன். அப்படி இருந்த இந்த விருத்ர அசுரனுக்கு எப்படி பகவான் கிருஷ்ணன் மேலே ஒரு பக்தி ஏற்பட்டது. அவன் இந்திரனோட சண்டை போடுறதே சொன்னானாம், இந்திரா நீ வஜ்ராயுதத்தினால என்னை கொல்கிற சமயத்தில் நான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பக்தி பண்ணி நான் அவரோட கூட சாயுஜ்யம் ஆகிட போகிறேன் சொல்லி அவனுக்கு எப்படி நாராயணன்கிட்ட பக்தி ஏற்பட்டது. இது ஆச்சரியமாக இருக்கேன்னால், இத்தம் திருடமதி கிருஷ்ணே ஆசீத் சங்கிராம உல்பணே, சண்டை போடுறதே அவனுக்கு எப்படி பகவான் கிருஷ்ணங்கிட்ட அபாரமான பக்தி ஏற்பட்டது. அப்படியேப்பட்ட புத்தி அவனுக்கு எப்படி உண்டாச்சுன்னால், இவன் என்ன பண்ணியிருக்கான், இந்திரனோட தன்னுடைய பௌருஷத்தினால சண்டை போட்டு அப்படியே இந்திரனை சந்தோஷப்படுத்தியிருக்கான். அத்ரனா சம்சயோ ப்ரூயான் ஸ்ரோத்தும் கௌதூகலம் பிரபோ எப் பௌருஷேண சமரே சஹசிராட்சம் அதோஷயத்து. அவன் யுத்தம் பண்ணுறதே இந்திரனை சந்தோஷிப்பிச்சிருக்கான். இந்திரங்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கான், என்னை கொல்லணும்னா வஜ்ராயத்தை உபயோகம் பண்ணு, கொல்லு. அப்பொழுது அவனுக்கு எப்படி புத்தி தோணித்து நாராயணங்கிட்ட போய் பக்தி ஏற்பட்டதுன்னு சொன்னாள். அதுக்கு சூதர் சொன்னார், இவ்வாறாக பரீட்சித்து கேட்டோடனே சுகாச்சாரியால் பரீட்சித்தை புகழ்ந்து பேசிவிட்டு அவனுடைய கேள்வியை மனசில் வாங்கிட்டு அவனை புகழ்ந்துட்டு பதில் சொல்ல ஆரம்பித்தாள்னு சொல்லி 8வது ஸ்லோகத்தில் சொன்னாள். சூதம் வாச்ச பரீட்சிதோத சம்பிரஷ்னம் பகவான் பாதராயணி நிஷம்ய ஸ்ரத்ததானஸ்ய பிரதிநந்திய வச்சோப்ரவீத். ஸ்ரீ சுகாச்சாரியாள் பரீட்சித்தோட கேள்விக்கு பதில் சொல்லான்னு சொன்னாள் சூத்தர். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே சதுர்தசோऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நமः. ஸ்ரீ பரீட்சிதுவாச்ச ரஜஸ்தமஸ்வபாவஸ்ய பிரம்மன் விருத்ரஸ்ய பாப்மனः நாராயணே பகவதி கதமாசீத் திருடாமதிः தேவானாம் சுத்தசத்வானாம் ऋषीणां चामलात्मनां भक्तिर्मुकुन्दचरणे न प्रायेणोपजायते रजोभिः समसङ्ख्याताः पार्थिवैरिहजन्तवः तेषां ये केचनेहन्ते श्रेयो वै मनुजादयः प्रायो मुमुक्षवस्तेषां केचनैव द्विजोत्तमा मुमुक्षूणां सहस्रेषु कश्चिन्मुच्येत सिद्ध्यति मुक्तानामपि सिद्धानां नारायणपरायणः सुदुर्लभः प्रशन्तात्मा कोटिष्वपि महामुने वृत्रस्तु स कथं पापः सर्वलोकोपतापनः इत्थं दृढमति कृष्ण आसीत् संग्राम उल्बणे अत्र नः संशयो भूयात्
अत्र न संशयो भूयात् श्रोतुं कौतूहलं प्रभो श्रोतुं कौतूहलं प्रभो यपौरुषेण समरे सहस्राक्षम् अतोषयत् श्रीसूत उवाच परीक्षितोऽथ सम्प्रश्नं भगवान् बादरायणी निशम्य श्रद्दधानस्य प्रतिनन्द्यवचोब्रवीत् ஸ்ரீஹரயே நமः. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொன்னார் ஸ்ரீ சுகாச்சாரியால். ஸ்ரீ சுகவாச்ச ஸ்ருணுஷ்வாவகிதோ ராஜன் இதிஹாசமிமம் யதா ஸ்ருதம் த்வைபாயனம் முகாத் நாரதாத் தேவலாதபி. இந்த கதை நீ கேட்டதுக்கு பதில் சித்திரகேது உபாக்கியானம்னு ஒன்று. அதை முன்னாடி ராஜன்னு துவைபாயனருடைய முகத்துலேருந்து கிருஷ்ண துவைபாயனருங்கிறது வியாசாச்சாரியால். வியாசருடைய முகத்துலேருந்து நாரதர் முகத்துலேருந்தும் தேவலர்லேருந்தும் எப்படி இந்த இத்தியாசம் உண்டாச்சோ அந்த கதையை நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி சித்திரகேது உபாக்கியானதை எடுத்து சொல்ல போகிறாள். ஆசீத் ராஜா சார்வபௌமः शूरसेनेषु वै नृप चित्रकेतुरिति ख्यातः यस्यासीत् कामधुग्मही. हे ராஜாவே, ஹே பரீட்சித்து, சூரசேன தேசத்தில் சித்திரகேதுங்கிறதாக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சக்கரவர்த்தி ராஜாவத்தன் இருந்தான். அவனுக்கு நிறையா பூமி இருந்தது. அந்த பூமி சஸ்யத்தை நிறையா எடுத்து கொடுத்தது. எல்லாரும் சௌக்கியமாக இருந்துட்டு இருந்தாள் ராஜாங்கத்தில். அவனுக்கு கோடி மனைவிகள் இருந்தாள் நாள். தஸ்ய பாரியா சஹஸ்ராணி தசாபவன் சாந்தானி கஷ்சாபி நிருபோ நலேபே தாசு சந்ததிம். அவனுக்கு கோடிக்கணக்கான கோடி மனைவிகள் இருந்தால் அவனால் சுயமாக தனக்கு புத்திரனை உண்டாக்குறதுக்கு சக்தி இருந்த போதிலும் கூட அந்த கோடிக்கணக்கான மனைவிகள்கிட்ட ஒத்திக்கிட்ட கூட சந்ததியை அவன் அடையலைன்னாள். எல்லாரும் மலடியாக இருந்தாள் நாள். சாந்தானி கஷ்சாபி நிருபோ நலேபே தாசு சந்ததிம் ரூபௌதார்ய வயோஜன்ம வித்யைஸ்வர்ய ஸ்ரீயாதிபிஹி சம்பன்னஸ்ய குணைஸ் சர்வைஹி சிந்தா வந்தியாபதேரபூத். ரூபம், ஔதாரியம், வயசு, நல்ல யௌவனமான வயசு, உயர்ந்த குலத்திலோட பிறந்தது, நல்ல வித்யை, நல்ல ஐஸ்வர்ய சம்பத்துகள், இதெல்லாம் எல்லா குணங்களோடும் கூடியிருந்தால் கூட அந்த ஒரு ஸ்திரீக்கானும் குழந்தை பிறக்கலையாம். எல்லாரும் மலடிகளாக இருந்தாலாம். இதை பார்த்து அந்த பதியான சித்திரகேதுக்கு ரொம்ப கவலை ஏற்பட்டதுனாள். சிந்தா அபவத்துனாள், கவலை ரொம்ப ஏற்பட்டதுனாள். சம்பன்னஸ்ய குணை சர்வைஹி சிந்தாவந்தியாபதேரபூத். இத்தனை மலடிகளுக்கும் பதியாக இருக்கப்பட்ட சித்திரகேதுக்கு கவலை ஏற்பட்டதுனால் ந தஸ்ய சம்பத சர்வாக மகிஷ்யோ வாமலோச்சனாக சார்வபௌமஸ்ய பூச்சேயம் அபவன் பிரீத்திஹேதவஹ. அந்த சக்கரவர்த்தியான சித்திரகேதுக்கு இவ்வளவு அழகான ரூபத்தோடு இருக்கப்பட்ட அத்தனை ஸ்திரீகளுக்கு மனைவிகளாக பெற்ற போதிலும் கூட இத்தனை சம்பத்துக்கும் பூமிக்கும் தான் சக்கரவர்த்தியாக இருந்த போதிலும் கூட, தன்னுடைய பூமி தேசம் புஷ்டியாக இருந்த போதிலும் கூட அவனுக்கு மனசில் நிம்மதி இல்லாமல் இருந்ததாம், சந்தோஷம் இல்லாமல் இருந்ததாம். அப்போது என்ன ஆச்சுன்னால், தஸ்யை கதா துபவனம் அங்கிரா பகவான் ரிஷிஹி லோகான் அனுச்சரன் நேதான் உபாகச்சதெதிர்ச்சயா. அப்பொழுது பகவானான ஒரு பெரிய மகரிஷி, அங்கிரஸ்னு பேர், அங்கிரஸுங்கிற மகரிஷி ரொம்ப தேஜஸ்வி. அவர் லோகங்களெல்லாம் இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார். எப்போதும்
அப்பொழுது ஒரு சமயம் எதிர்ச்சியாக இவனுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் நாள். இப்போ வந்து சேர்ந்த ரிஷியை பார்த்து அவனுக்கு எல்லா ஆதித்யமும் கொடுத்தானாம் ராஜா. லோகான் அனுச்சரண்யேதான் உபாகச்சததிருச் எதிர்ச்சயா தம் பூஜயித்வா விதிவத் பிரத்யுத்தானார்கணாதிபிஹி கிருதாதித்யம் உபாசீதத் சுகாசீனம் சமாஹிதः. அப்பொழுது ராஜாவான சித்திரகேது எழுந்திருந்து மரியாதையோடு கூட நமஸ்காரம் பண்ணி அந்த எல்லா பூஜைகளும் அவருக்கு கொடுத்து, அந்த ரிஷியான அங்கிரஸை எப்படி முறையோ அப்படி முறைப்படி அவரை பூஜித்து அவருக்கு ஆஹ்வானம் பண்ணி அவரை ஆசனத்தில் உட்கார செஞ்சான்னாள். அதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுதான் அந்த ரிஷிக்கு. மகர்ஷி தமுபாசீனம் பிரஸ்ரயாவனதம் க்ஷிதௌ பிரதிபூஜ்ய மகாராஜ சமாபாஷ்யேதம் அப்ரவீத். அப்பொழுது அந்த அங்கிரசுக்கிற மகர்ஷி இவன் கொடுத்த ஆதித்யத்தை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு மகாராஜாவை ரொம்ப மரியாதையோடு கூட அவன் நமஸ்கரித்து அந்த அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்ககிட்ட பலவிதமான புகழ்ச்சியோடு பேசி அவனை கேட்கின்ற கேள்விகளை கேட்டாலாம், குஷல பிரஷ்னம் பண்ணாள்னு சொன்னாள். இப்பொழுது அந்த அங்கிரஸ் சொல்கிற ஸ்லோகங்களுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீசுகோவாச்ச ஸ்ரீசுகோவாச்ச ஸ்ருணுஷ்வாவஹிதோ ராஜன் ஸ்ருணுஷ்வாவஹிதோ ராஜன் இதிஹாசமிமம் யதா ஸ்ருதம் த்வைபாயனமுகாத் நாரதாத் தேவலாதபி ஆசீத்ராஜா சார்வபௌமः शूरसेनेषु वै नृप चित्रकेतुरिति ख्यातः यस्यासीत् कामधुङ्मही तस्य भार्या सहस्राणां सहस्राणि दशाभवन् सान्तानिकश्चापि नृपो न लेभे तासु सन्ततिं रूपौदार्यवयो जन्म विद्यैश्वर्यश्रियादिभिः सम्पन्नस्य गुणैः सर्वैः चिन्तावन्ध्यापतेरभूत् न तस्य सम्पदः सर्वाः महिष्यो वामलोचनाः सार्वभौमस्य भूश्चेयम् अभवन् प्रीतिहेतवः तस्यैकदा तु भवनम् अंगिरा भगवान् ऋषिः लोकान् अनुचरन्येतान् उपागच्छद्यदृच्छया तं पूजयित्वा विधिवत् प्रत्युत्थानार्हणादिभिः कृतातिथ्यम् उपासीदत् सुखासीनं समाहितः महर्षिस्तमुपासीनं प्रश्रयावनतं क्षितौ प्रतिपूज्य महाराज
சமாபாஷ்யேதமப்ரவீத் சமாபாஷ்யேதமப்ரவீத் ஸ்ரீஹரயே நமஹ. 17வது ஸ்லோகத்திலேருந்து ரிஷியான அங்கிரசு ராஜாவை பார்த்து கேட்குற கேள்விகள்லாம் சொல்கிறாள். அங்கிரா உவாச்ச அபி தேனாமயம் ஸ்வஸ்தி பிரகிருதீனாம் ததாத்மனः யதா பிரகிருதிபிः குப்தः புமான் ராஜா ச சப்தபிः. மகர்ஷி அங்கிரசு ராஜாவை பார்த்து கேட்டாள், அப்பா நீ சௌக்கியமாக இருக்கியா? தேக ஆரோக்கியத்தோடு நீ இருக்கியா? உன்னுடைய ராஜாங்கத்தில் இயற்கை நன்னா உனக்கு அனுகிரகம் பண்ணுறதா? அதாவது நல்ல வருஷா காலத்தில் வருஷம் பெஞ்சுட்டுருக்கா, அந்தந்த ரித்துக்களில் எல்லாம் நடக்கிறதாங்கிறதுக்காக கேட்டாள். பிரகிருதி சரியாக இருக்கான்னுட்டு. இந்த பிரகிருதிங்கிறது இருக்கே, அது 7 விஷயங்கள் சூழ்ந்துட்டுருக்குன்னாள் உன்னோட ராஜாங்கத்தை. எப்படி ஒரு ஜீவனை 7 விஷயங்கள் சூழ்ந்துட்டுருக்கோ ஒரு ஜீவன் இருக்குது. அதுக்கு மகத்தத்துவம், ஆந்தத்துவம், பஞ்ச தன்மாத்திரைகள் சொல்கிறது, பஞ்ச தன்மாத்திரைகள்னு சொல்கிறது 5, 5 2 7, இது 7 சூழ்ந்துட்டுருக்கு ஒரு ஜீவனை. அப்படி ராஜாங்கத்தையும் 7 விஷயங்கள் சூழ்ந்துட்டுருக்குன்னாள். யதா பிரகிருதிபிர்குப்தः புமான் ராஜா ச சப்தபிः ஆத்மானம் பிரகிருதிஷ்வத்தா நிதாய ஸ்ரேய ஆப்னுயாத் ராஜ்ஞா ததா பிரகிருதயः நரதேவாயிதாதயः. என்ன 7 விஷயங்கள் சூழ்ந்துட்டுருக்குன்னாள். குரு, ராஜாவுக்குள்ளான குரு, ராஜாவுக்கு மந்திரி, தேசம், தேசத்தில் இருக்கப்பட்ட ஜனங்கள், துர்க்கம் அவனுடைய ஃபோர்ட் கோட்டை இருக்கே அது, ட்ரெஷரி பொக்கிஷம், அதாவது அவனுடைய சேனை, அவனுடைய அதாவது மிலிட்டரி, அவனுடைய ஸ்நேகிதாள். ஆக இந்த 7 பேர் ஆள சூழப்பட்டவன் ராஜா. அதுக்கு உட்பட்டு இருந்தால் அவன் இதெல்லாம் நன்னா இருந்ததுன்னா க்ஷேமத்தை அடைவன் ராஜா. எப்படி ஜீவனும் அவனை சூழ்ந்து இருக்கப்பட்ட 7 விஷயங்கள்னால க்ஷேமத்தை அடையிறதோ அப்படின்னாள். யதா பிரகிருதிபிர்குப்தः புமான் ராஜா ச சப்தபிः ஆத்மானம் பிரகிருதிஷ்வத்தா நிதாய ஸ்ரேய ஆப்னுயாத் ராஜ்ஞா ததா பிரகிருதயः நரதேவாஹிதாதயः. பிரஜைகள் அரசன் சௌக்கியமாக இருந்தால் அவன் மூலமாக அவள் க்ஷேமத்தை அடையிறாளாம். ராஜா கொடுத்த தன சமிருத்தி இருந்ததுன்னா அவளும் தன சமிருத்தியோடு இருப்பாள். அதனால் அவள்லாம் சௌக்கியமாக இருப்பாள்னாள். அபிதாராக பிரஜாமாத்யா பிருத்யாக ஸ்ரேண்யோத மந்திரிணः பௌராஜானபதா பூபாக ஆத்மஜாவசவர்த்தினः. ஏ ராஜாவே, உனக்கு அடங்கி கீழ்கண்டவர்கள்னால் அவனுக்கு அடங்கி இருக்காளான்னாள். பத்னிகள், அப்பி தாராக உன்னுடைய பத்னிகள், பிரஜாமாத்தியாக உன்னுடைய பிரஜைகள், அமாத்தியர்கள் அதாவது மந்திரிகள், வேலைக்காராள், பிருத்தியாக, ஸ்ரேண்யோத மந்திரினா அமாத்தியாள் வேறு, மந்திரிகள் வேறு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலையெல்லாம் செய்கிறவன் அமாத்தியன், இவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறவன் மந்திரி. அப்படி மந்திரி அமாத்தியன்னு 2 விதமான பேர் ராஜாங்கத்தில் இருப்பாள். அவள்லாம் அவன் சொன்னத்தை கேட்டுருக்காளா? பௌராகா உன்னுடைய ராஜாங்கத்தில் வியாபாரிகள்லாம் சௌக்கியமாக இருக்காளா? ஜானபதா பூபாகா உனக்கு இருக்கட்ட கீழே இருக்கப்பட்ட சிற்றரசர்கள் இருக்காளே, அவள்லாம் நீ சொன்னத்தை கேட்டுருக்காளா? ஆத்மஜா உன் புத்திராள்லாம் சொன்னத்தை கேட்டுருக்காளா? வசவர்த்தினா இதெல்லாம் முக்கியம் நாள். இவனுக்கு புத்திரனே கிடையாது, இவன் எங்கே சொல்ல போகிறான்? ஆனால் கேட்டாள், இந்த கேள்வியெல்லாம் கேட்டாள். இதெல்லாம் கேட்கணும் குஷல பிரச்சனத்தும் போது. யஸ்யாத்மானுவசேத் ஸ்யாத் சர்வே தத்வசகாயிமே லோகாஸ் சபாலாயச்சந்தி சர்வே பலிம் அத்தந்திரிதாக. எவனுடைய மனசானது வசப்பட்டிருக்குமோ அவனுக்கு, அதாவது சுயமாக எவன் ஒருத்தன் தன் மனசை கட்டுப்படுத்தி வச்சுருக்கானோ அவனுக்கு பத்னி முதனால எல்லாரும் வசப்பட்டிருப்பாள்ப்பா. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் மனசை கட்டுப்படுத்தி வச்சுருக்கியான்னு கேட்குறாள். அப்படி இருந்தால் என்ன ஆகும்னாள், லோகபாலாலெல்லாம் அதே மாதிரி லோகத்தில் இருக்க சிற்ற அரசர்களெல்லாம் கப்பத்தை உனக்கு கொண்டு கொடுப்பாள்.
நீ சொன்னபடி கேட்டுருப்பாள். அதனால் நீ உன் மனசை அடக்கி வச்சுருக்கியான்னு கேட்டாள். ஆத்மன பிரியத்தேனாத்மா பரதஸ்வத ஏவவா லக்ஷயே அலப்த காமம் துவாம் சிந்தையா சபலம் முகம். உன்னுடைய முகத்தை பார்த்தா உனக்கு கவலையில் நீ தோஞ்சிருக்கிற மாதிரி தோன்றுறது. நீ மனசில் சந்தோஷம் இல்லாத காரணம் என்னங்கிறத நீ சொல்லணும். உனக்கு பிறர் மூலமாகவோ சுயமாகவோ உன்னுடைய அபிலாஷைகள்லாம் பூர்த்தி அடையாமல் இருக்கேன்னு நினைக்கிறேன் நீ சொன்னாள். நீ உன் வாயால் சொல்லணும் என்ன உனக்கு துக்கம் ஏற்பட்டிருக்கு, என்ன கிளேசம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லணும்னாள். ஏவம் விகல்பிதோ ராஜன் விதுஷா முனினாபி சஹ பிரஸ்ரயாவனதோபியாக பிரஜாகாமத்தோ முனிம். இவ்வாறாக கேட்கப்பட்ட அந்த ராஜா அங்கிரஸை பார்த்து பதில் சொல்ல ஆரம்பித்தானா. ரொம்ப நமஸ்காரம் பண்ணிவிட்டு, சர்வஜராக இருக்கப்பட்ட முனி, அவருக்கு எல்லாம் தெரியும், இவன் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியும். இருந்தால் கூட அந்த முனி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக தனக்கு இருக்கப்பட்ட பிரஜாக்காமை, தனக்கு குழந்தை வேணுங்கிற ஆசையை எடுத்து ராஜா இந்த ரிஷியை பார்த்து சொல்ல ஆரம்பித்தானாம். சித்திரகேதுருவாச்ச பகவன் கிம் ந விதித்தம் தபோ ஜான சமாதிபிஹி யோகினாம் துவஸ்த பாபானாம் பகிரந்த ஷரீரிஷு. ஹே பகவன், ஏ ரிஷே, தபசு, சமாதி, ஞானம் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது பூர்ணமாக. அப்பேற்பட்ட நீங்கள் யோகி, என் போன்ற சரீரம் வச்சுருக்கப்பட்டவாள் உள்ளுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அது உங்களுக்கு அறியாமல் இருக்குமா? எல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் கேட்குறேன். அதனால் நான் சொல்கிறேன். நான் ததாபி பிருச்சதோ ப்ரூயாம் பிரம்மன் ஆத்மனி சிந்திதம் பவதோ விதுஷாப்பி சோதிதஸ்வதனுஜயா. உங்களுக்கு சர்வஜர் என் மனசில் என்ன இருக்குங்கிறதுலாம் தெரிஞ்சுன்னு கூட கேட்குறேன். நீங்கள் என் வாயால் சொல்லணும்னுட்டு. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத சொன்னான். லோகபாலைரபி பிரார்த்தியாக சாம்ராஜ்யைஸ்வர்ய சம்பதா நனந்தயந்தியப்ரஜம் மாம் க்ஷுத்ரட்காமமிவாபரே. என் மனசில் லோகபாலைஹி அப்பி பிரார்த்தியாக சாம்ராஜ்யை, லோகபாலாள்னா எதை விரும்புகிறாளோ அந்த அத்தனை சாம்ராஜ்யமும் எங்கிட்ட இருக்குது. அது இருந்த போதிலும் கூட என் மனசில் சந்தோஷம் இல்லை. காரணம் என்னென்னா, எப்படி பசி தாகத்தினால ஒருத்தன் துடிச்சுட்டு இருக்கிறவனுக்கு போய் சந்தனம் மாலை இதெல்லாம் போட்டு வச்சா அவன் திருப்தி அடைவனா? அவனுக்கு சாப்பாடை கொடுத்தால்தான் திருப்தி அடைவன். அப்படி எனக்கு ராஜாங்கத்தில் எவ்வளவோ சொத்து சுதந்திரம் எல்லாம் இருந்தும் கூட எனக்கு புத்திரகாமனாக இருக்கப்பட்ட எனக்கு புத்திரன் கிடையாது. அதனால் மனசு வெம்பி கிடக்கேன்னால். ததப்பாஹி மகாபாக பூர்வை சகதம் தமஹ யதாதரே மதுஷ்பாரம் பிரஜயா தத்விதேகினஹ. அதனால் நீங்கள் எங்களை காப்பாற்றணும். புத்திரன் இல்லாட்டா என்னுடைய முன்னோர்களெல்லாம் திருப்தி அடைய மாட்டாள். ஏன்னா பிரஜாஹீனனாக இருந்தான்னா அவனுடைய பித்திருக்கள்னால் சந்தோஷம் அடைய மாட்டாள்னு சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் அவளெல்லாம் உத்தரணம் பண்ணணுங்கிறதுக்காகவே எனக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்துறதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுண்டான். ததப்பாஹி மகாபாக பூர்வை சகதம் தமஹ யதா தரே மதுஷ்பாரம் பிரஜயா தத்விதேயினஹ. இவ்வாறாக அவன் சொன்னான், கேட்டுண்டான் சொல்லி 26வது ஸ்லோகத்தை முடிச்சிருந்தாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரையே நமஹ. அங்கிரா உவாச்ச அங்கிரா உவாச்ச அபி தே நாமயம் ஸ்வஸ்தி அபி தே நாமயம் ஸ்வஸ்தி பிரகிருதீனாம் ததாத்மனः பிரகிருதீனாம் ததாத்மனः யதா பிரகிருதிபிः குப்தः யதா பிரகிருதிபிர்குப்தः புமான் ராஜா ச சப்தபிः புமான் ராஜா ச சப்தபிः ஆத்மானம் பிரகிருதிஷ்வத்தா ஆத்மானம் பிரகிருதிஷ்வத்தா நிதாய ஸ்ரேய ஆப்னுயாத்
निधाय श्रेयाप्नुयात् राज्ञा तथा प्रकृतयोः नरदेव अहितादयः अपि राजा अपि दाराः प्रजामात्या भृत्याः श्रेण्योऽथ मन्त्रिणः पौराजानपदा भूपा आत्मजा वशवर्तिनः यस्यात्मानुवशश्चेत् स्यात् सर्वे तद्वशगायिमे लोकाः सपालायच्छन्ति सर्वे बलिम् अतन्द्रिताः आत्मनः प्रीयतेनात्मा परतस्वत एव वा लक्ष्ये अलब्धकामं त्वां चिन्तया शबलं मुखम् एवं विकल्पितो राजन् विदुषा मुनिनापि सह प्रश्रयावनतोऽभ्याह प्रजाकामस्ततो मुनिं चित्रकेतुरुवाच भगवन् किं न विदितं तपोज्ञानसमाधिभिः योगिनां ध्वस्तपापानां बहिरन्तःशरीरिषु तथापि पृच्छतो ब्रूयां ब्रह्मन्नात्मनि चिन्तितं भवतो विदुषश्चापि चोदितस्त्वदनुज्ञया लोकपालैरपि प्रार्थ्याः साम्राज्यैश्वर्यसम्पदः न नन्दयन्त्यप्रजं मां क्षुत्रिट् कामम् इवापरे ततः पाहि महाभाग पूर्वैः सह गतं तमः यथा तरेम दुष्पारं प्रजया तद्विधेहिनः ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 27வது ஸ்லோகத்தில் சுகாச்சாரியால் சொல்கிறாள் பரீட்சித்துக்கு. ஸ்ரீ சுகமுவாச்ச இத்யர்த்திதः ஸ பகவான் கிருபாளுः பிரம்மணः சுதः ஸ்ரபயித்வா சரும் த்வாஷ்ட்ரம் துவஷ்டாரம் அயஜத்விபுः. துவஷ்டாங்கப்பட்டவன் தான் அனுகிரகம் பண்ணி பிரஜைகள்லாம் சிருஷ்டி பண்ணுறவன். அந்த துவஷ்டாவை பிரார்த்திச்சுண்டு ஒரு யாகம் ஒன்று பண்ணாள். அதில் அந்த ஹவிஸுக்கு பேர் சருன்னு பேர். சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும் அது. அதை அந்த துவஷ்டாவுக்கு கொடுத்துவிட்டு அதில் மிச்சம் இருக்கிறத இந்த சித்திரகேதுக்கு கொடுத்தாலாம். துவஷ்டாவினுடைய அனுகிரகமாக உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லி அதை சொன்னால் சுகாச்சாரியால். இத்தியர்த்திதஸ்ஸ பகவான் கிருபாளுர் பிரம்மணः சுதः. பிரம்மாவனுடைய புத்திரனான அந்த அங்கீரஸ் மகர்ஷியை இவ்வாறாக அந்த சித்திரகேது பிரார்த்திச்சுட்டோடனே மகா கருணையோடு கூட கிருபாளு பிரம்மணः சுதா ஸ்ரபயித்வா சரும் துவாஷ்டிரம் சருவை உண்டாக்கி ஒரு ஹவிஸை உண்டாக்கி அதை துவஷ்டாவுக்கு கொடுத்துவிட்டு மீதி இருக்கிறத இந்த சித்திரகேது கொடுத்தாலாம்.
ஸ்ரபயித்வா சரும் துவாஷ்டிரம் துவஷ்டாரம் அயஜத்விபுः ஜேஷ்டா ஸ்ரேஷ்டா ச யா ராஜ்ஞோ மகிஷீணாம் ச பாரத நாம்னா கிருதத்யுதிஸ்தஸ்யை யஜ்ஞோச்சிஷ்டம் அதாத்விஜः. இவ்வாறாக இந்த துவஷ்டாவுக்கு யஜ்ஞம் பண்ணி யஜ்ஞசேஷமான அந்த சருவை ஹவிசை இந்த ராஜாவினுடைய மூத்த மகாராணியாக இருக்கப்பட்ட கிருத்தத்யுத்தின்னு பேர், அவளுக்கு பேர். இந்த கிருத்தத்யுத்திங்கிற மகாராணி ஜேஷ்ட ஸ்ரேஷ்ட, ரொம்ப வசதியான ராணி அவள். அந்த மூத்த ராணிக்கு இதை கொடுத்தாலாம், இந்த யஜ்ஞ உச்சிஷ்டத்தை. இதை போய் ராணிக்கிட்ட கொடுப்பா, அவளுக்கு பரமானுகிரகத்தோடு குழந்தை பிறக்கும்னுட்டு. அதாக நிருபதிம் ராஜன் பவிதைகஸ்தவாத்மஜா ஹர்ஷசோக பிரதஸ்துபியம் இது பிரம்மசுதோயோ. அங்கீரச என்ன சொன்னாள்னால், அப்பா இந்த சருவை யஜ்ஞ உச்சிஷ்டமான இந்த சருவை நீ உன்னுடைய மூத்த மனைவி கொடுத்தால் அவள் மூலமாக உனக்கு பிரஜை ஏற்படும், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையின் மூலமாக நீ ஆனந்தத்தையும் அடைவேள் சோகத்தையும் அடைவேள்னு சொல்லி அனுகிரகம் பண்ணாள். ஆனந்தத்தையும் அடைவேள் சோகத்தையும் அடைவேள், அரிஷ சோக, ரொம்ப ஆனந்தத்தை அடைவே அதே சமயத்தில் சோகமும் ஏற்படும்ங்கிறதாக சொல்லிவிட்டு போயிட்டாள் அந்த ரிஷி. அதாக நிருபதிம் ராஜன் பவிதைகஸ்தவாத்மஜா ஹர்ஷசோக பிரதஸ்தபியம் இது பிரம்மசுதோயோ. சாபி தத் பிராசனாதேவ சித்ரகேதோரதாரயத் கர்ப்பம் கிருதத்யுதி தேவி கிருத்திகாக்னேரிவாத்மஜம். எப்படி ஸ்கந்தன்கிறதான முருகபெருமான கிருத்திகாங்கிற அம்மாக்கள் நட்சத்திரங்கள் குழந்தையாக பெற்றார்களோ, அவ்வாறாகவே இந்த கிருத்தத்யுதி இந்த சருவை சாப்பிட்டுவிட்டு அதன் மூலமாக இந்த சித்திரகேதுவனுடைய மூலமாக கர்ப்பமானாள்னு சொன்னாள். தஸ்யா அனுதினம் கர்ப்பா சுக்லபக்ஷ இவோடுபா பவருதே சூரசேனேஷ தேஜசா சனகை நிருப. ஏ ராஜன்னு கூப்பிட்டாள் சித்திரகேதுவை பார்த்து. அப்பா, இந்த உன்னுடைய மனைவியான கிருத்தத்யுதி பூர்ண கர்ப்பிணியாக இருந்து எப்படி சுக்லபக்ஷத்தில் சந்திரன் இப்படி வளர்ந்துட்டே வருமோ அப்படி உன்னுடைய கர்ப்பம் வளர்ந்துட்டே வந்துதாம் அவளுக்குள்ள. சூரசேன தேஜசா சனகைன்னு இருப்பதனால் சீக்கிரமாகவே அந்த குழந்தைய வளர்ந்துதான் அவளுடைய கர்ப்பத்துக்குள்ளே. அத கால உபாவிருத்தே குமார சமஜாயத ஜனயன் சூரசேனானாம் ஸ்ருண்வதாம் பரமாம் முதம். அந்த ராணி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள்ங்கிற நியூஸ் கேட்டு ராஜாவான சித்திரகேது ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சானாம். அங்கே இருக்கப்பட்ட ராஜாங்கத்தில் எல்லா பிரஜைகளும் சந்தோஷம் அடைஞ்சாள்னாள். ஹிருஷ்டோ ராஜா குமாரஸ்ய ஸ்நாதசுச்சிரலங்கிருதா வாச்சயித்வா ஆசிஷோ விப்ரைஹி காரயாமாச ஜாதகம். ரொம்ப சந்தோஷமடைஞ்ச சித்திரகேது ஸ்நானங்கள்லாம் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றோடனே அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு ஆபரணங்கள்லாம் பண்ணிட்டு பிராமணாலெல்லாம் கூப்பிட்டு அவளுடைய மந்திரங்கள்லாம் சொல்லி அவளுடைய ஆசீர்வச்சனங்கள் மூலமாக இந்த குழந்தை பிறந்தத்தினுடைய ஜாத கர்மாக்கள்லாம் செய்ய ஆரம்பித்தானாம். வாச்சயித்வா ஆசிஷோ விப்ரைஹி காரயாமாச ஜாதகம். ஜாத கர்மாமுலான சம்ஸ்காரங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தானாம் பிராமணர்கள் வச்சுருந்து. தேபியோ இரண்யம் ரஜதம் வாசாம்ஸ்யாபரணானி ச கிராமான் ஹயான் கஜான் பிராதாத் தேனூனாம் அர்புதானி ஷடர்புதானி. ஒரு அற்புதங்கிறது கோட்டிக்கு பேர் அற்புதம். அப்படி 6 கோடி பசுபாட்டுக்களை தானம் பண்ணானா. நிறையா இரண்யம், தங்கத்தையும் தங்கப்பாளங்களையும் வெள்ளிப்பாளங்களையும், நல்ல ஆபரணங்கள், நல்ல வாசஸு, திவ்யமான வஸ்திரங்கள், நிறைய கிராமங்கள், குதிரைகள், யானைகள், இது எல்லாத்தையும் தானம் பண்ணானா எல்லாருக்கும் வந்திருந்த வாழ்க்கெல்லாம் பிராமணோத்தமாளுக்கு. தேபியோ இரண்யம் ரஜதம் வாசாம்ஸ்யாபரணானி ச கிராமான் ஹயான் கஜான் பிராதாத் தேனூனாம் அர்புதானி ஷட்.
வவர்ஷகாமானன்யேஷாம் பர்ஜன்ய இவ தேகினாம் தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் குமாரஸ்ய மகாமனா. எப்படி பூமியில் உயரக்கேந்து மேகமண்டலங்கள் வர்ஷிக்குமோ அப்படி ராஜாவான சித்திரகேது தன்னுடைய ராஜாங்கத்தில் இருக்கப்பட்ட எல்லாருக்கிட்டும் எல்லா விதமான சௌக்கியங்களையும் தனதானியங்கள் எல்லாத்தையும் வர்ஷிச்சானாம். எல்லார்ட்டையும் கொடுத்தான்னாள். எல்லாரும் சந்தோஷப்பட்டாலாம் குழந்தை பிறந்த சந்தோஷத்தினால. கிருச்லலப்தேதராஜர்ஷேஹே தனயே அனுதினம் பிதுஹு யதா நிஸ்வஸ்ய கிருச்ராபே தனே ஸ்நேகோ அன்வவர்தத. ஒரு ஏழையானவனுக்கு திடீர்னு பணம் லாட்டரி ப்ரைஸ் விழுந்தால் எப்படி சந்தோஷமடையணும், அப்படி ராஜா ரொம்ப சந்தோஷமடைஞ்சானாம். எப்படி ஒரு ஏழைக்கு லாட்ரி விழுந்ததுன்னா அவனுக்கு பணத்து மேலே இன்னும் ஜாஸ்தி அபிலாஷை ஏற்படுமோ, பணத்தையே பார்த்துட்டு இருப்பேன்னு எண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி இந்த ராஜாவான சித்திரகேது தன் குழந்தையை பெற்றோடனே அந்த குழந்தைய மேலே தன்னுடைய அன்பை கொட்டினானாம். தினத்துக்கு தினம் அவனுடைய அன்பு குழந்தை மேலே இருக்கப்பட்ட பிரேமை அதிகமாச்சுன்னாள். மாதுஸ்துவதிதராம் புத்திரே ஸ்நேகோ மோக சமுத்பவः கிருதத்யுதேः சபத்னீனாம் பிரஜாகாமஜ்வரோ பவத். அதே மாதிரி அம்மாவான கிருதத்யுதி இருக்காளே, அவளும் தன்னுடைய புதுசாக பிறந்த குழந்தை மேலே ஒரேடியாக பிரேமையை கொட்டினாலாம், அன்பை கொட்டினாலாம். இதை பார்த்துட்டு சக்களத்திகள்லாம் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ராணிகள் இருக்கா, அவளுக்கெல்லாம் கிருதத்யுதி மாதிரி தங்களுக்கும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை ஏற்பட்டுதான், ஜுவரம் ஏற்பட்டதுன்னாள். சித்திரகேதோரதி பிரீதிஹி யதா தாரே பிரஜாவதி ந ததா அந்யேஷு சஞ்சக்ஞே பாலம் லாலயதோன்வகம். சித்திரகேதுக்கு கிருதத்யுதி மேலே ஏற்பட்ட சந்தோஷமும் ஆசையும் மற்ற ராணிகள் மேலே ஏற்படலையாம். ஏன்னா அவள்கிட்ட குழந்தை இல்லைங்கிறதுனால அதுவே ஆபத்தில் முடிய போகிறது. அந்த ராஜா சித்திரகேது ராணியான கிருதத்யுதி மேலே அந்யாதிருஷ்யமான ஒரு பிரேமையை வச்சானாம். ஏன்னா அவள்கிட்ட குழந்தை இருக்குங்கிறதுனால. அதே பிரேமையை மற்ற ராணிகள் மேலே வைக்கலைன்னாள் சொல்லி 38வது ஸ்லோகத்தை முடித்தாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ சுகவாச்ச இத்யர்த்திதः स भगवान् कृपालुः ब्रह्मणः सुतः कृपालुर्ब्रह्मणः सुतः श्रपयित्वा चरुं त्वाष्ट्रं त्वष्टारम् अयजद्विभुः ज्येष्ठा श्रेष्ठा च या राज्ञो महिषीणां च भारत नाम्ना कृतद्युतिस्तस्यै यज्ञोच्छिष्टम् अदाद्विजः अथाह नृपतिं राजन् भवितैकस्तवात्मजः हर्षशोकप्रदस्तुभ्यम् इति ब्रह्मसुतो ययौ सापि तत्प्राशनादेव चित्रकेतोरधारयत् गर्भं कृतद्युतिर्देवी कृत्तिकाग्नेरिवात्मजम् तस्या अनुदिनं गर्भः शुक्लपक्ष इवोडुपः ववृधे शूरसेनेश तेजसा शनकैर्नृप
तेजसा शनकैर्नृप अथ काल उपावृत्ते कुमारः समजायत जनयन् शूरसेनानां शृण्वतां परमां मुदं हृष्टो राजा कुमारस्य स्नातश्शुचिरलङ्कृतः वाचयित्वा आशिषो विप्रैः कारयामास जातकं तेभ्यो हिरण्यं रजतं वासांस्याभरणानि च ग्रामान् हयान् गजान् प्रादात् धेनूनाम् अर्बुदानि षट् ववर्षकामान् अन्येषां पर्जन्य इव देहिनां धन्यं यशस्यमायुष्यं कुमारस्य महामनाः कृच्छ्रलब्धेथ राजर्षेः तनये नुदिनं पितुः यथा निःस्वस्य कृच्छ्राप्ते धने स्नेहो अन्ववर्धत मातुस्तु अतितरां पुत्रे स्नेहो मोहसमुद्भवः कृतद्युतेः सपत्नीनां प्रजाकामज्वरोऽभवत् चित्रकेतोरतिप्रीतिः यथा दारे प्रजावती न तथान्येषु संयज्ञे बालं लालयतोन्वहम् ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம் இன்னைக்கு. ஸ்ரீஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द.
हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।